நம்முடைய முதல்வர் என்ன பண்றாரு, படிக்கிற பிள்ளைங்க கல்லூரியில் போறதுக்கு மாதந்தோறும் 1000 நான் கொடுக்குறேன் படிங்கிறாரு. இதே 12வது முடிச்சவன ஒன்றிய அரசு என்ன சொல்லுது தெரியுங்களா, உனக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன், ஜாஸ்தி கொடுக்குறான்ல. வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு நிகரான வசதிகளுடன் ஒரு தனியார் மருத்துவமனை. சொல்லி பாடுறா, உன் மாநிலத்தில் எதுலையாவது ஒண்ணு இருக்குமா? காலையில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நாங்கள் உணவை வழங்குவோம் என்று தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அதன் அடிப்படையில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சொன்னதை போல செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அக்லி காடி எல்லாம் வேணாண்டா இனிமே எங்களுக்கு. எவ்வளவு காலத்துக்கு தான் நாங்கள் இந்த அக்லி காடியிலே போறது? அழகான தமிழ்நாட்டு ரயில் இனிமேல் இந்த மண்ணில் ஓடும். அடுத்தடுத்து பாரு, தமிழ்நாட்டிலே இருந்து நாங்கள் பிளைட் வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசு தமிழ்நாட்டை முன்னேற்றி செல்லும். இந்தியா முழுக்க 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அதில் 40 பேர் நம்ம ஆளு தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிறான். இதில் எந்த எம்பிக்கு பின்னாடி ஜாதி பேர் இல்லையோ அந்த எம்பி தமிழ்நாட்டுக்காரர்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அடையாளத்தை நாம் இங்கே உருவாக்கி இருக்கோம். உசிலம்பட்டியிலும் தருமபுரியிலும் பெண் சிசு கொலைகள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டமா? ஒரு கலைஞர் சொன்னார், நான் தரேன் உனக்கு காசு, பிள்ளை 8வது வரைய ஸ்கூலுக்கு அனுப்புனா கல்யாணம் பண்ணும்போது நான் காசு தரேன். 8வது போயிருச்சு, 8வதோட நிப்பாட்டிட்டான். 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000, 10ஆம் வகுப்பு வரை படிச்சா 10000, 12ஆம் வகுப்பு வரை படிச்சா 25,000 தர்றேன் உன் திருமணத்துக்குன்னாரு. ட்ரெயினை எல்லாம் என்ன பண்ணிட்டான், அதானிக்கு அம்பானிக்கு இன்னைக்கு வாடகை கூட்டலாம் முடிவு பண்ணிட்டான். அத்தனை ரயில்வே நிலையங்களையும் இன்னைக்கு எல்லாருக்கும் தனியார் மயமாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். இனிமே போகணும்னா ரயில்வே கட்டணம்லாம் பெரிய அளவுக்கு உயர போகுது. தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது? அருமை தோழர்களே, நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்றைக்கு அவன் அடி வாங்கிட்டே இருக்கிறான். சென்னைக்குள்ள MRTS இருக்கு, மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட் இங்க வந்துருச்சு. ரயில்வே துறைனா எந்த துறை? ஒன்றிய அரசுடைய துறை. அதை தமிழ்நாடு அரசு தொடங்கக்கூடாது, ஒரு மாநில அரசு செய்யக்கூடாது. இதான அரசியல் சட்டம். RRTS தமிழ்நாடு அரசு கொண்டு வரும். சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ரயில் விடுறேன், சென்னையிலிருந்து வேலூரை தாண்டி ரயில் விடுறேன், 160 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரயில் விடுறேன். நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசனுடைய ரயில் ஓடும். உலகத்துல குட்டி குட்டி நாடெல்லாம் விமானம் தனியா சொந்தமா ஏர்வேஸ் வச்சிருக்குங்க, ஏர்லைன்ஸ் வச்சிருக்கு. இங்க இருந்த ஒரே ஒரு ஏர்லைன்ஸ், அந்த ஏர் இந்தியாவே இன்னைக்கு வித்துட்டில டாட்டாவுக்கு. இனிமே உன்னை நம்பி நான் போக முடியுமா? தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் எதிர்பாருங்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு சொந்தமாக ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தமிழ்நாடு ஏர்லைன்ஸ் என்று அனுப்பும். உலகம் முழுக்க தமிழ் கொடி பொறித்து தமிழ் என்கிற எழுத்தோடு எங்களுடைய விமானம் வான்வெளியிலே பறக்கும். இந்த பகுதி எப்போதும் அடங்க மறுக்கிற ஆற்றல் வாய்ந்த வணிக தளமாக இருக்கிற காரணத்தால் இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்கிற உணர்வோடு எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கியிருக்கிற தோழர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பிற்கினிய தோழர்களே, ஏராளமான செய்திகளை எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய பெருமக்கள் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். திராவிடர் கழகம் தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை இன்றைக்கு உலகம் முழுக்க எடுத்து சென்று கொண்டிருக்கிறது. என்னை குறிப்பிடுகிற போது அருமை தோழர் சொன்னாரே, கொல்கத்தாவில் இருந்து இப்போது நேரடியாக வந்திருக்கிறார் என்று. நேற்றைய தினம் கொல்கத்தாவில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாரை ஊமையாக குறிப்பிடுகிற போது சொல்லுவார், வங்கத்து தாகூர் போல் தாடி உண்டு, பொங்குற்ற வேங்கை போல் நிமிர்கின்ற பார்வை உண்டு, செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு, வெண் சங்கொத்த கண்களிலே விழியிரண்டும் கருவண்டு, அதில் சாகும் வரை ஒளியுண்டு என்று சொல்லுவார். ஒப்பீட்டுக்காக தந்தை பெரியாருடைய தாடியை வங்கத்து தாகூரின் தாடியிலே சொன்னோமே, இன்றைக்கு இருந்திருந்தால் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பாடியிருப்பார் தெரியுமா? வங்கத்து தாகூர் மண்ணில் பெரியார் உண்டு என்று பாடியிருப்பார். தாகூர் உலவிய தாகூரால் நிர்மாணிக்கப்பட்ட அதே சாந்தி நிகேதன் என்கிற மண்ணிலே தந்தை பெரியார் தொடங்கிய சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவை, தந்தை பெரியார் நடத்திய வைக்கம் போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை இன்றைக்கு வங்கத்திலே இருக்கிற மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்திற்கு தமிழ்நாட்டிலே இருந்து திராவிடர் கழகத்திலே இருந்து ஒரு கருஞ்சட்டை வர வேண்டும் என்பதற்காக என்னையும் அங்கே அழைத்திருக்கிறார்கள். நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர்களின் சிந்தனைகளை செயல்பாட்டை இன்றைக்கும் நீட்டித்துக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசனுடைய முதலமைச்சர்
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வைக்கம் போராட்டத்தினை மிகப்பெரிய விழாவாக நம்முடைய கேரளாவிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய முதலமைச்சராக திகழக்கூடிய பினராயி விஜயன் அவர்களோடு இணைந்து 3 முறை நடத்தி இருக்கிறார். கேரள அரசு வைக்கத்திலே தொடக்க விழாவை நடத்தியது. தமிழ்நாட்டினுடைய அரசு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலே இங்கே நடத்தியது. அன்றைக்கு எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டில் ஒரு துயரச் சம்பவம் நடந்த நிகழ்வில் பெரியார் திடலிலேயே அதற்கான மலரை வெளியிடுகிற ஒரு வரலாற்று பொருத்தம் இங்கே நடைபெற்றது. 2 மாநில முதலமைச்சர்கள் அதிலே பங்கேற்றார்கள். மீண்டும் தமிழ்நாடு அரசின் சார்பில் 3வது முறையாக வைக்கம் மண்ணில் 100ஆண்டு விழா நடத்தப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பெரியார் போய் போராடி வைக்கம் மண்ணில் வீதியிலே நடப்பதற்கு அனைவருக்கும் உரிமையை பெற்று தருகிறார். உண்மையை பார்த்தோம்னா இதுக்கும் வங்க மண்ணுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. இது ஏதோ கீழே தென்கோடி முனையில் இருக்குது கேரளா, அது கிழக்கினோட ஒரு மூலையில் இருக்குது மேற்கு வங்காளம். ஆனால் ஏன் அவர்கள் வைக்கத்திலே நடைபெறுகிற அந்த போராட்டத்தினுடைய 100ஆண்டு விழாவை வங்க மண்ணிலே கொண்டாடுகிறார்கள் என்றால், இன்றைக்கும் அந்த மண்ணில் தந்தை பெரியார் தேவை என்பதை அங்கே இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஜாதி கொடுமைகள் ஒழிய, பார்ப்பனிய ஆதிக்கம் ஒழிய அங்கே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அங்கே போகிற போது இந்த விழா நடக்கிறதெல்லாம் பெரிய நிகழ்வில் அது ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒன்றும் பெருசு இல்லை. அமெரிக்காவில் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் கடந்த 15 நாட்களாக ஆஸ்திரேலியா கண்டத்திலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தந்தை பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். தந்தை பெரியாருடைய கொள்கைகள் ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல, அமெரிக்காவில் பெரியார் இன்டர்நேஷனல் என்கிற அமைப்பின் முன்னால் முன்னெடுக்கப்படுகின்றன. ஐரோப்பாவில், பிரான்ஸ் நாட்டில், ஜெர்மனியில், இங்கிலாந்தில், பல்வேறு நாடுகளில் தந்தை பெரியாரின் சிந்தனைகள் பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் மூலமாக முன்னெடுக்கப்படுகின்றன. ஆப்பிரிக்கா மண்ணில் பெரியார் ஆப்பிரிக்கன் ஃபவுண்டேஷன் என்கிற பெயரில் முன்னெடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஜப்பானிலே தந்தை பெரியாருடைய பிறந்தநாள் விழாவை, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் பங்கேற்று நடத்தி இருக்கிறோம். அதில் அயலக அணியினுடைய திமுக அயலக அணியினுடைய மாநில செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் MM அப்துல்லா அவர்களும் பங்கேற்றிருந்தார்கள். இன்றைக்கு இதுவரைக்கும் நாம் கால் பதிக்காத ஆஸ்திரேலியா கண்டத்தில் தந்தை பெரியார் இன்றைக்கு கால் பதித்திருக்கிறார். என்ன காரணத்திற்காக என்றால், ஆஸ்திரேலிய மண்ணில் இங்கிருந்து போகும்போது மூட்டை முடிச்சு கட்டிட்டு போகும்போது வீட்டில் இருக்க தேவையில்லாதெல்லாம் ஒழிச்சுவிட்டு எது தேவையோ அதை மட்டும் தான் நான் தூக்கிட்டு போவோம். நம்மால் போகும்போது இங்கேருந்து ஜாதியை மூட்டையோடு கட்டி தூக்கி போயிருக்கான். கனடாவுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, பூணூலில் இறுக்கி கட்டி அதையும் சேர்த்து கொண்டு போயிருக்கிறான். ஆஸ்திரேலியாவில் இருந்துக்கிட்டு அங்கே இருக்கிற நம்முடைய பார்ப்பனர் அல்லாத மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை ஜாதியின் பெயரால் இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரணத்தால் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜாதி கொடுமைகளை எதிர்த்து அங்கே இருக்கிற பெரியார் அம்பேத்கர் சிந்தனை வட்டம் போராடுகிறது. அந்த போராட்டத்தை கூர்மைப்படுத்துவதற்காக திராவிடர் கழக தலைவரை அங்கே இருக்கிற மக்கள் நன்றி உணர்வோடு அழைத்திருக்கிறார்கள். எங்கே ஜாதி போனாலும், இங்கிருந்து நம்முடைய தங்கை பேசுகிற போது சொன்னார், சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட் விட்டோம்னு. அந்த காலத்தில் தங்கதுரைன்னு ஒரு படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் ஒரு வரி, இந்திர மண்டலம் போகிற உலகில், சந்திர மண்டலம் போகிற உலகில் இந்திர மண்டலம் போவோம், அந்த சந்திர மண்டலத்துக்கே நாங்கள் போனாலும் அங்கேயும் போய் நாங்கள் மணி ஆடிக்கிட்டு இருப்போம்டான்னு அந்த பாட்டில் வரும். இவன் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அங்கே இல்லாத வைரஸை இங்கேருந்து எடுத்துக்கொண்டே பரப்புகிறான், ஜாதியை. அமெரிக்காவில் சிஸ்கோ நிறுவனத்தில் நடைபெற்ற ஜாதி கொடுமைகளை கண்டித்து அங்கே இருக்கிற நீதிமன்றம், சியாட்டிலில் இருக்கிற நீதிமன்றமும் நாடாளுமன்றமும் இந்த ஜாதியை இன பாகுபாடு, இன வெறியோடு சேர்த்து பட்டியலிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க நாம் தேவைப்படுகிறோம். உலகம் முழுக்க பெரியார் தேவைப்படுகிறார், உலகம் முழுக்க அண்ணல் அம்பேத்கர் தேவைப்படுகிறார். காரணம், இன்றைக்கு நம்முடைய தமிழர்கள் படித்து விட்டு உலகம் முழுக்க சென்றிருக்கிறார்கள். அவையெல்லாம் யோசிச்சு பார்க்குறான்,
50 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி இல்லை, நிலைமை இல்லையே. அமெரிக்காவுக்கு போனால் முழுக்க அவாளாக தானே இருப்பாங்க. நம்மளால் விட்டோம்னா இங்கேருந்து போனால் யார் போவாங்கன்னா அவள் தான் அங்கே போவா. ஆனால் இன்றைக்கு ஏதோ கிராமங்களிலே இருந்து, தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்களிலே இருந்து தமிழர்கள் படித்து பொறியாளர்களாக உலகம் முழுக்க சென்று கொண்டிருக்கிறார்கள். 100 வருஷத்துக்கு முன்னாடி, 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தாத்தனும் பாட்டனும் வெளிநாட்டுக்கு போனான். எதுக்கு போனா? கூலி வேலையாளாக போனான். இலங்கையினுடைய தேயிலை தோட்டங்களில், மலேசியாவின் ரப்பர் தோட்டங்களில், பிஜியின் கரும்பு காடுகளில், தென் அமெரிக்காவுடைய சுரங்க தொழிற்சாலைகளில் வேலை பார்ப்பதற்காக நம்முடைய தாத்தனும் பாட்டனும் பாட்டியும் இங்கே இருந்த கப்பல்களில் அடிமைகளை மொத்தமாக அடைத்து செல்வதை போல 3ஆம் தளத்துக்கு கீழே அமிடித்து வைத்து இங்கேருந்து கூட்டு போனான். ஆனால் இன்னைக்கு எப்படி போகிறோம்? நம்மால் நம்ம வீட்டிலேருந்து பிள்ளை எப்படி போகுது? எக்கனாமிக் கிளாஸ் இல்லை, ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸ், சகல மரியாதையோடு சகல வசதிகளோடு நம்முடைய வீட்டு ஆணும் பெண்ணும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவிற்கு போகிறார்கள், ஐரோப்பாவிற்கு போகிறார்கள். எந்த நாட்டிற்கு என்னுடைய பிள்ளை போகிறது என்று சொல்ல முடியாத, சொல்ல தெரியாத நாட்டுக்கெல்லாம் நம்மால் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறான். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தலைவர்களைத்தான் இன்றைக்கும் நாம் போற்றி கொண்டிருக்கிறோம். இந்த வாய்ப்பை உருவாக்கி இருக்கிற அந்த இயக்கத்தை தான் இந்த மண்ணிலே இருந்து எவராலும் அகற்ற முடியாது என்று நாம் சவால் விட்டு இதனுடைய கடமையை ஆற்றி கொண்டிருக்கிறோம். அருமை தோழர்களே, இன்றைக்கி நான் கொல்கட்டாவில் நடந்த செய்தி, அது ரொம்ப முக்கியமானது, அதை தான் நான் சொல்ல வரேன். தந்தை பெரியார் 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநாட்டில் பெயருக்கு பின்னால் இருக்கிற ஜாதி பட்டத்தை நாம் ஒழித்து கட்ட வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறார். பெரியார் அது 2 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டார். 1927 செய்கிறார். ஈவே ராமசாமி நாயக்கர் என்று இருந்த தன்னுடைய பெயரில் அந்த நாயக்கர் என்கிற ஜாதி பட்டத்தை விட்டொழித்து விட்டு இனிமேல் நான் ஈவே ராமசாமி தான் என்று அறிவித்தார். 29 செங்கல்பட்டில் நடைபெற்ற மாநாட்டில் அது தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இங்கே இருக்கிற யாருக்கும் இவருடைய ஜாதி என்ன என்று பின்னால் பெயரிட்டு யாரையாவது சொல்ல முடியுமா? இந்தியா முழுக்க 543 எம்பிக்கள் இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை வேற பேசினது அப்புறம் பேசுவோம். அதில் 40 பேர் நம்ம ஆளு தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கிறான். இதில் எந்த எம்பிக்கு பின்னாடி ஜாதி பேர் இல்லையோ அந்த எம்பி தமிழ்நாட்டுக்காரர்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அடையாளத்தை நாம் இங்கே உருவாக்கி இருக்கிறோம். இதை பார்க்குறாங்க இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்கள். இந்த நிகழ்ச்சியை நடத்திய தோழர், அவர் பேர் சுப்ரியா பானர்ஜி. பானர்ஜினா பந்தோபாத்யாயா அப்படின்னு பேர். நம்ம வடிவேல் ஒரு படத்தை காட்டுவார் பாருங்க, பானர்ஜி, அந்த மாதிரி பானர்ஜி இல்லை. பானர்ஜினா பார்ப்பன சமூகத்தை குறிக்கிற பெயர். சாட்டர்ஜினா சட்டோபாத்யாயா, பானர்ஜினா பந்தோபாத்யாயா. பந்தோ உபாத்யாயா, உபாத்யாயானா வாத்தியாரு. இந்த சட்டோபாத்யாயா பந்தோபாத்யாயாலாம் இருந்த அந்த சமூகத்தில் அந்த பானர்ஜி, சுப்ரியா பானர்ஜி சொல்றார், நான் பெரியாரை படிக்கிறேன், யார் யாரோ பெரியார் ராமாயணத்தை பற்றி எழுதியவற்றையெல்லாம் படித்திருக்கிறேன். ஆனால் பெரியாருடைய ராமாயண பாத்திரங்களை படித்ததற்கு பிறகு இப்படி கேள்வி கேட்கிற ஒரு தலைவரை நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று வங்க மொழியிலே தந்தை பெரியாருடைய ராமாயண பாத்திரங்கள் என்கிற நூலை மொழிபெயர்த்து அங்கே வெளியிட்டிருக்கிறார். கடந்த மாதத்தில் அந்த பீர்பூம் மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் டாப் செல்லர் யார் தெரியுமா? தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் சென்னை புத்தக கண்காட்சியில் டாப் செல்லர் அவர் தான். பிஜேபிக்காரன் வந்ததுலேருந்து என்ன ஒரு லாபம்னா, இருக்கிற 450 கடையில் 150 கடையில் தந்தை பெரியாருடைய புத்தகம் ஏதாவது ஒன்றாவது இருக்கும். இளைஞர்கள் இன்றைக்கு தேடி தேடி படிக்கிறார்கள். இந்தியாவுடைய அனைத்து மண்ணிலேயும் RSS ஆதிக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் அவர்களுடைய கொடுக்கு ஒடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் யார் என்று தேடி பார்த்தால் தடி ஏந்திய தந்தை பெரியாரின் தாடிதான் காரணம் என்றதற்கு பிறகு அந்த தலைவரை நாங்கள் தேடி படிக்க வேண்டும் என்று இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தேடி படிக்கிறார்கள். அது இன்றைக்கு வங்க மண்ணில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சுப்ரியா பானர்ஜி சொன்னார், தந்தை பெரியாரை மொழிபெயர்த்து விட்டேன், அது போதாது, என்னுடைய பெயரிலே இருக்கிற பானர்ஜி என்கிற ஜாதி பெயரை ஒழித்துவிட்டு என்னுடைய தந்தையின் பெயர் தருண், என்னுடைய தாயின் பெயர் லேகா, இது ரெண்டையும் சேர்த்து இனிமேல் நான் சுப்ரியா தருண் லேகா என்று பதிவு செய்திருக்கிறார். பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னெடுத்த இந்த இயக்கத்தை வங்கமண் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது முன்னெடுக்கிறது. ஏன் நாம் முன்னோடியாக இருக்கிறோம், தமிழ்நாடு ஏன் அனைத்திலும் முன்னோடியாக இருக்கிறது என்பதற்கு சின்னதாக ஏராளமான காரணங்கள்.
பெண்களுக்கான சொத்துரிமை ஒவ்வொரு தளத்திலையும் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிற வேலை இருக்க. ஏன் திராவிட மாடல் அரசை பாராட்டுகிறோம், ஏன் திராவிட மாடல் அரசை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம்? ஒரே ஒரு காரணம் தான். வரிசையா எவ்வளவோ விரிச்சு சொல்லலாம். ஒரே ஒரு காரணம் தான். இந்த திராவிட மாடல் அரசை பார்த்தா தானே அமித்ஷாவுக்கு எரியுது, தமிழ்நாட்டை பார்த்தா தானே உனக்கு கொதிக்குது, எங்க எம்பிக்கள் எந்திரிச்சு பேசினாதானே நாடாளுமன்றத்தில் நீ கடந்து தவ்வுற குதிக்கிற. அப்படின்னா திராவிட மாடல் அரசு தான் எங்களுக்கான அரசு, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு கருஞ்சட்டைக்காரனுக்கும் உண்டு. எங்களுடைய கடைசி துளி ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்றியே தீர்வோம். அது எங்களுடைய முதன்மையான கடமை. ஏன் இந்த திராவிட மாடல் அரசு தான் 8வது வரைக்கும் பெண்கள் படிப்பதற்கு 5000 ரூபாய் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி பெண் கல்வியை 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்திய மாடல். முத்தமிழறிஞர் கலைஞர் 1989 செஞ்சார். அதே கலைஞர் அவர்கள் 10ஆம் வகுப்பு வரை படித்தா 10,000 ரூபாய் தர்றேனார். ஏன்? அது வரைக்கும் பெண் கல்வியினுடைய எண்ணிக்கை மிக மிக மோசமாக இருந்துச்சு. எப்படிடா பிள்ளைய கரை சேர்க்கிறதுன்னு எனக்கு பெரிய கவலை இருந்துச்சு. உசிலம்பட்டியிலும் தருமபுரியிலும் பெண் சிசு கொலைகள் ஏராளமாக நடைபெற்று கொண்டிருந்தன. கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெரிய கஷ்டமா? அப்போது கலைஞர் சொன்னார், நான் தரேன் உனக்கு காசு, பிள்ளை 8வது வரையே ஸ்கூலுக்கு அனுப்புனா கல்யாணம் பண்ணும்போது நான் காசு தர்றேன். 8வது போயிருச்சு, 8வதோட நிப்பாட்டிட்டான். அப்போ என்ன பண்ணணும்? இந்த சின்ன பிள்ளை நடக்கும் பாருங்க, சின்ன பிள்ளை நடக்கும்போது வீட்டில் நடக்கும்போது முதல்ல எந்திரிச்சு அந்த முதல் ஸ்டெப்புக்கு கை கொடுப்போம். அப்புறம் எந்திரிக்கிறது கை கொடுக்க மாட்டான். அந்த பிள்ளை எந்திரிச்சிடணும் தானா. 2 ஸ்டெப்பு பின்னாடி போய் நிற்போம், அப்புறம் கையை கொடுப்போம். 2 ஸ்டெப் தத்தி பிடிச்சி வந்து கையை பிடிக்கும். அப்புறம் அங்கே கையை கொடுப்பான்னு நினைக்கும் போது இன்னும் தாண்டி நிற்போம். இப்படி தான் நடக்க பழகிறோம். தலைவர் கலைஞர் இதையே தான் இந்த நாட்டிலே இருக்கிற மகளிருக்கு செய்தார். 8ஆம் வகுப்பு வரை படித்தால் 5000, 10ஆம் வகுப்பு வரை படித்தா 10,000, 12ஆம் வகுப்பு வரை படித்தா 25,000 தர்றேன் உன் திருமணத்துக்குன்னார். அடுத்த அடி அதுதான் தமிழ்நாட்டில் இன்றைக்கு நடைபெறுகிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியினுடைய சிறப்பு. அது வரைக்கும் எதுக்கு ரூபா கொடுத்தாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு ரூபா கொடுக்குறேன், இது பெற்றோருக்கு ஆசை காட்டுறதுக்கு கொடுத்தான். என்ன சொன்னோமோ அதை தான் செஞ்சிருக்கிறோம். அதைத்தான் அன்றைக்கும் சொன்னான், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று சொன்னதற்கு காரணம் அதான். அதற்கு அடுத்து திருமணம் படித்தாச்சு 12வது வரைக்கும். அடுத்து என்ன பண்ணணும்? காலேஜுக்கு போகணும். இப்போ காலேஜுக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசு என்ன திட்டமிடுகிறது? மாதந்தோறும் 1000 ரூபாய் தர்றேன். அது ஏதோ பணம்னு நினைக்காதீங்க. அந்த 1000 ரூபாய் அந்த பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அவர்கள் பெற்றோருக்கும் தருகிற ஊக்கத்தொகை. இந்த 1000 ரூபாய் வச்சுக்க, மாதந்தோறும் தர்றேன். 3 வருஷம் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, 36,000 ரூபா மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் 2 வருஷம் மாஸ்டர் டிகிரி படிக்கிறியா, இன்னொரு 24,000 தர்றேன். இல்லை எம்பிஏ படிக்கிறியா, அது 3 வருஷம், இன்னொரு 36,000 தர்றேன். நீ பேச்சுலர் டிகிரி பிஏ படிக்கிறியா, 4 வருஷம் 48,000 தர்றேன். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 வருஷம் எம்இ படிக்கிறியா, அதுக்கப்புறம் தரேன். நீ எவ்வளவு நாள் படித்தாலும் நீ படிக்கக்கூடிய படிப்புக்கு இந்த அரசின் சார்பாக நான் வழங்குகிறேன் தொகை. அருமை தோழர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்விக்காக இந்தியாவுடைய பட்ஜெட் போன மாதம் போட்டாங்கல்ல, அந்த பட்ஜெட்டில் செலவழிக்கப்பட்டிருக்கிற தொகை 1,25,000 கோடி. 1,25,000 கோடி. 28 மாநிலங்கள் இருக்கிற இந்தியாவிற்கு கல்விக்காக இந்த அரசு, ஒன்றிய பாஜக அரசு செலவு செய்வது 1,25,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டு நிறைவேற்றி இருக்கிற பட்ஜெட்டில் கல்விக்காக ஒதுக்கி இருக்கிற தொகை ஒரே ஒரு மாநிலம் 55,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில், மொத்த பட்ஜெட்டில் 20%, 19% வந்து கல்விக்காக நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். ஒன்றிய அரசு 2.5% ஒதுக்கியிருக்கு. ஏன் தமிழ்நாடு கல்வியில் முன்னோடி மாநிலமாக இருக்கிறது? ஏன் தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு என்று போற்றப்படுகிறது? ஏன் அங்கே இருப்பவர்கள் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள்? எண்ணி பார்க்கிறோம். அதனால் இந்த அரசை பாராட்டுகிறோம். இன்றைக்கு சற்று முன்னால் ஒரு பட்டியல் வந்திருக்கு. இந்தியாவிலேயே சமூக பாதுகாப்பும் பெண்களுக்கான பாதுகாப்பும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு மீதான சரியான நடவடிக்கையும் முழுதாக எடுக்கப்படுகிற மாநிலங்களில் முதல் இடத்தில் கேரளா இருக்கிறது, 2ஆம் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது, 20வது இடத்துல குஜராத் இருக்கு,
கடைசி 28வது இடத்துல ஊபியில் ஆளக்கூடிய அந்த யோகி ஆதித்யநாத்துடைய ஊபி இருக்கிறது. இந்த நாடு மகளிருக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. கல்விக்கான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. பொருளாதாரத்தில் அனைத்து மக்களுக்கும் வளம் தருகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. இந்தியாவுடைய பிற மாநிலங்களில் இருப்பவர்களெல்லாம் வேலை தேடி வரக்கூடிய இடமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் இந்த மாற்றத்தை இந்த 100 ஆண்டுகளில் நீதி கட்சி தொடங்கி, திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி, காமராஜர் உட்பட, ஏன்னா அவர் நடத்தினது திராவிட ஆட்சி தான். அவரும் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, தந்தை பெரியாருடைய செயல்களை தன்னுடைய ஆட்சியின் மூலமாக நிறைவேற்றியவர் தான். அப்படி நிறைவேற்றி காட்டியிருப்பதனால் இவ்வளவு பெரிய மாற்றத்தை, வளர்ச்சியை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இதை போற்ற வேண்டிய கடமை, இதை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த அரசு அதெல்லாம் கவலைப்படலை. நம்ம முதலமைச்சர் ஏன் அரசு நிற்குமா, ஏன் அரசை கலைப்பானா, ஏன் அரசு ஆட்டம் காணுமா, அதெல்லாம் யோசிக்கல. அவர் யோசனை எங்கே இருக்கிறது? அவர் அடுத்த கட்டத்திற்கு செல்லுகிறார். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிற இந்த நிலையில் இதை 800க்கு மேலாக மாற்றி தமிழ்நாட்டினுடைய முக்கியத்துவத்தை குறைத்து டீலிமிட்டேஷன், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரால் நம்முடைய உரிமையை பறிக்கலாம் என்று கருதுகிற ஒன்றிய அரசு அவன் நினைக்கும் போதே இங்கே பிடிச்சார். அவன் யோசிக்கிறான், தமிழ்நாடு இவ்வளவு பேசிட்டே இருக்கிறான் இல்லை. ஏன்னா இன்றைக்கு நம்முடைய எம்பிக்கள் 40 பேர், பாண்டிச்சேரியை சேர்த்து இந்த 543 பேரில் நம்மால் எந்திரிச்சுன்னா மற்றவனுக்கெல்லாம் தொட நடுங்குது. இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஆனால் ராசா எந்திரிச்சுன்னு பேச ஆரம்பிச்சாருன்னா, கனிமொழி பேச ஆரம்பிச்சா, ஏன் இந்த தொகுதி நம்ம தொகுதி, அண்ணா தயாநிதி மாறன் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சா கிடுகிடுக்குது நாடாளுமன்றம். நிர்மலா சீதாராமன் ஓடி ஒளிகிறாங்க. அமித்ஷா ஆளக்கானா. நரேந்திர மோடி அவர் என்னை விட மோசம். அவர் ஃப்ளைட்லேயே சுற்றிட்டு இருக்கிறது மட்டும்தான் வேலை. அவர் நாடாளுமன்றத்துக்கே வர்றதில்லை. வந்தால் தானே பதில் சொல்றதை பற்றி யோசிக்கணும். இப்படி இருக்கிற சூழலில் நம்முடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக ஒரு திட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதற்கு பெயர்தான் டீலிமிட்டேஷன். ஏன்னா நம்மால் எழுப்புற குரல் 7% பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம எதிர்த்து ஓட்டு போட்டால் பிரச்சனை ஆகுது, எந்திரிச்சு கேள்வி கேட்டால் பிரச்சனை ஆகுது. எவனாலையும் கண்டுபிடிக்காத திட்டங்களுடைய குறைபாடுகளை, மோசடிகளை சரியாக கண்டுபிடிக்கிற ஒரே நாடு தமிழ்நாடு. விஸ்வகர்மா யோஜனான்னு கொண்டு வந்தான். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஏறத்தாழ ஏற்றுக்குச்சு. என்ன அந்த திட்டம்? அவன் போய் அவன் ஜாதி தொழிலை செய்யுங்க. இப்போ நம்முடைய முதல்வர் என்ன பண்ணுறாரு? படிக்கிற பிள்ளைய கல்லூரியில் போகிறதுக்கு மாதந்தோறும் 1000 நான் கொடுக்குறேன், படிங்கிறாரு. இதே 12வது முடித்தவொன்னே ஒன்றிய அரசு என்ன சொல்லுது தெரியுங்களா? உனக்கு 1 லட்ச ரூபா தர்றேன். ஜாஸ்தி கொடுக்குறான்ல, நம்ம 1000 ரூபா கொடுத்தா 1 லட்ச ரூபா கொடுக்குறான்ல. ஆனால் நம்ம கொடுக்கறது 3 வருஷம் படிக்கிறது 36,000மோ 48,000மோ 72,000மோ எதுக்கு கொடுக்குறோம்னா நம்முடைய பிள்ளைகள் மேலே படிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஒன்றிய அரசு என்ன சொல்லுகிறது? படிக்காத, 12வது முடிச்சுட்டு உங்கள் அப்பா என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலை போய் செய்யு. உங்கள் அப்பா செருப்பு தைக்கிறாரா, நீயும் போய் செருப்பு தையு. உங்கள் அப்பா கூட முடைகிறாரா, நீயும் போய் கூட முடை. உங்கள் அப்பா தச்சு வேலை செய்கிறாரா, நீயும் போய் தச்சு வேலை செய்யு. அதற்கு நான் விஸ்வகர்மா யோஜனா என்கிற பெயரில் உனக்கு ரூபா தர்றேன். படிக்க போகாத, போய் உன் குடும்ப தொழிலை, ஜாதி தொழிலை செய்யுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் எந்த நிலைமையில் இருந்தோமோ மீண்டும் அதே நிலைமைக்கு கொண்டு போவதற்கு ஒன்றிய பாஜக RSS அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக எங்களுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சல் தமிழ்நாடு அரசுக்கு தான் இருக்கிறது. நம்முடைய தோழர்கள் சொல்லியிருப்பார்களே, 2152 கோடி தமிழ்நாடு அரசுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு கொடுக்கணும். இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. கொடுக்கிறேன்னு ஒத்துக்கிட்ட தொகையை, ஒதுக்கிய தொகையை தமிழ்நாடு அரசுக்கு தர மறுக்கிறது ஒன்றிய அரசு. யோசிச்சு பாருங்க. சீட்டு கட்டுறீங்க, மொத்தமாக சேர்த்து ஒரு கட்டத்தில் எடுத்து பிரித்து கொடுக்கறதா சீட்டு கம்பெனியினுடைய வேலை. தனித்தனியாக வீட்டை சுற்றியும் பல பேர் சீட்டு கட்டுவாங்க. நம்மளும் நம்முடைய வரியை கட்டுறோம். இந்த சீட்டை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்னு எவனாவது ஓடி போனால் அவனுக்கு பேர் என்ன? அவனுக்கு என்ன செக்ஷனு? வக்கீல்கிட்ட கேட்டோம்னா சொல்லுவார், பிஎன்எஸ் படி என்ன செக்ஷன்? ஃப்ராடு, 420, அயோக்கியம். இன்னும் சென்னையில் பல்வேறு பாஷைகள் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை.
இந்த வேலையை தானே இன்னைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. நான் கொடுத்த வரிப்பணத்தை, எனக்கு ஒதுக்க வேண்டிய வரிப்பணத்தினுடைய பகிர்வை எனக்கு ஒதுக்க மறுக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியை பாதித்தாலும் பரவாயில்லை, மும்மொழி கல்வியை, இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால் தான் உனக்கு ரூபாய் தருவேன் என்று சொன்னால், நீ 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் அதை தொடமாட்டேன் என்று சொல்லுகிற துணிச்சல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது. எமை நத்துவா என எதிரிகள் கோடி இட்டழைத்தாலும் தொடேன் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை இன்றைக்கு ஒன்றிய அரசை நோக்கி சொல்லுகிற துணிச்சல் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இதை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த ஆட்சியை இன்னும் நீட்டிக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒன்றிய அரசு தொடர்ச்சியான தாக்குதல்களை தமிழ்நாட்டின் மீது நடத்தி கொண்டே இருக்கிறது. இங்கேதான் ஜாதிக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்தால் அந்த வன்கொடுமைகளுக்கு எதிரான சரியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை நடந்தால் அதற்கு எதிரான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இங்கேதான் கல்விக்கு அதிகமான நிதி ஒதுக்கப்படுகிறது. இங்கேதான் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. இந்தியாவிலே யாரு சிந்திக்காத வகையில் தமிழ்நாட்டில் தான் தொழில்நுட்ப வளர்ச்சி மிகப்பெரிய அளவிற்கு சிந்திக்க தொடங்கியது. இவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்கிய இந்த அரசை ஒழித்து கட்டிவிட்டு நம்முடைய கல்வியை பறித்து மீண்டும் மூளையிலே அடக்க வேண்டும் என்று கருதுகிறேன். இந்த ஒன்றிய பாஜக அரசை திறனோடு நேர்மையோடு எதிர்க்கிற துணிச்சல் மிகுந்த அரசை இன்னும் பல ஆண்டுகளுக்கு நீட்டிக்க செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அருமை தோழர்களே, இன்றைக்கு சொன்னார்களே, இங்கே பெரியார் நகரில் குளத்தூரில் ஒரு மருத்துவமனையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்குகிறார். நேற்றைய தினம் மதுரையில் செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரம், மதுரையில் எல்லா செய்தித்தாள்லையும் ஒரு விளம்பரம். இது வரைக்கும் எப்படி நம்ம மற்ற இடங்களில் விளம்பரம் கொடுத்துருப்பாங்க? அப்பல்லோவுக்கு நிகரான மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனை இல்லையாலாம் கேட்பாங்கல்ல. நேற்று பேப்பரில் என்ன விளம்பரம் தெரியுமா? வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு விளம்பரம் கொடுத்துருக்குறாங்க. அரசு மருத்துவமனைக்கு நிகரான வசதிகளுடன் ஒரு தனியார் மருத்துவமனை. சொல்லி பாடுறா, உன் மாநிலத்தில் எதுலையாவது ஒன்று இருக்குமா? ஏன் வெளி மாநிலங்களில் இருந்து இங்கே இருக்கிற கண் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்க? ஏன் இங்கே இருக்கிற சைல்டு ஹாஸ்பிட்டலுக்கு இந்தியாவுடைய பல மாநிலங்களிலே இருந்து வருகிறார்கள்? தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கிற பிற மாநில மக்களுக்கும் மருத்துவத்தை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிற மனிதநேயம் மிக்க மாநிலம். இந்த மாநிலத்தை தான் இவ்வளவு ஆண்டு காலம் இப்படி நிர்மாணித்திருக்கிறோமே, இதற்கு பெயர்தான் திராவிட மாடல். இதில் பங்கு எல்லாருக்கும் உண்டு. பல நேரங்களில் திராவிட மாடல்னு ஒன்று நம்ம அதிமுக காரங்க கூட தவறாக அதை புரிந்து கொண்டு பேசுகிறார்கள். உள்ளபடியாக சொன்னோம்னா 69% இடஒதுக்கீடு அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கத்தான் செய்யுது. நீங்கள் சேர்ந்து தான் பாராட்டணும். இங்கே இருக்கிற இந்த அரசுகள் எல்லாம் தந்தை பெரியாருடைய அடிப்படையை பின்பற்றுகிற அரசுகள், பேரறிஞர் அண்ணாவுடைய சிந்தனையை பின்பற்றுகிற அரசுகள். நீ ஏற்றுக்கொள்ளுகிறாயோ மறுக்கிறாயோ, முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த திட்டங்களை உன்னால் மாற்ற முடியாது என்கிற அளவிற்கு நிரந்தரமாக அதனை ஆக்கியிருக்கிற அரசுகள், அதுதான் திராவிட மாடல் அரசு. அதைத்தான் இன்றைக்கு அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு விரிவுபடுத்தி கொண்டு இன்னும் பிற நாடுகள் இதை பின்பற்றக்கூடிய அளவிற்கு வளர்த்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். ஏன் எங்களுடைய தலைவர் இவ்வளவு ஆற்றலோடு இவ்வளவு ஆவேசத்தோடு 92 வயதிலும் இந்த மண்ணில் இதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்? அருமை தோழர்களே, கனடாவிலே இருக்கிற அரசு தமிழ்நாட்டிலே நாம் வழங்குகிற காலை உணவு திட்டத்தை அங்கே பின்பற்றுகிறது. இங்கிலாந்தில் போட்டி போடுகிற தொழிலாளர் கட்சி காலையில் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நாங்கள் உணவை வழங்குவோம் என்று தமிழ்நாட்டில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தை தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அதன் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். சொன்னதை போல செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். எங்களை பார்த்து இங்கே கிண்டல் பண்ணி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ என்ன சொல்லுவான்? பாப்புலிஸ்ட் அஜெண்டாம்பா, பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவான். பாப்புலிஸ்ட் ஸ்கீம்னா என்ன? வெகு மக்களுக்கு உதவக்கூடிய திட்டம். அதெல்லாம் போடக்கூடாது. அவன் கணக்கில் எதெல்லாம் போடணும்னா, சமஸ்கிருதத்துக்கு 10,000 கோடி ரூபா ஒதுக்கணும். தமிழுக்கு வெறும் 60 கோடி ரூபா கூட ஒதுக்க மாட்டான் 5 வருஷத்தில். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை ஒதுக்குவான். இன்றைக்கு இந்த தீர்மானத்தில் நாங்கள் முக்கியமான ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறோம். அகத்தியர் என்கிற பெயரால் தமிழ்நாட்டில் ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கிறதுக்கு பார்க்குறேன். நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு அகத்தியர்னா சீர்காழி கோவிந்தராஜன் ஞாபகம் தான் வரும். ஏன்னா அப்படிதான் நான் பார்த்துருக்கேன். தொல்காப்பியம்தான் தமிழினுடைய மூத்த இலக்கணம்.
அந்த மூத்த இலக்கணத்திற்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார், ஒரு பாப்பான் தான் வந்து எழுதுனா என்பதற்கு ஒரு கதையை இட்டுக்கட்டி அதை செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மூலமாக இங்கே மாணவர்கள் மத்தியிலே விதைக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஏன் நாம் அதை எதிர்க்கிறோம்? ஏன் திராவிடர் கழகம் இதையெல்லாம் எதிர்க்கணும்? தொல்காப்பியமா? எங்களுடைய தலைவர் கலைஞர் கூட அருமையாக தொல்காப்பிய பூங்கா எழுதியிருக்கிறார். ஏன்னா ஒரு புத்தகம் இருக்குது, அதை படிக்கிறதுக்கு முடியும். அகத்தியர் எழுதினார் என்ற அகத்தியம் எங்கே? அகத்தியரை பற்றி என்ன குறிப்பு இருக்குது? அகத்தியரை படித்து தான் தொல்காப்பியர் எழுதுனாங்கிறான். தொல்காப்பியர் அதை பற்றி எழுதுனதே இல்லை. ஆனால் இன்றைக்கு அகத்தியர் என்கிற பெயரால் தமிழ்நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களில் போய் போட்டி நடத்தணும் என்று காவிக்கூடம் நினைக்கிறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாடு அரசும் போட்டி நடத்துது, தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு சிறப்பு செய்யுது. இது வரைக்கும் ஏரோட்ராம் ஏர்போர்ட் பக்கம் கூட போக முடியாத நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு அரசு பள்ளிக்கூட பிள்ளைகளை யார் ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு நம்முடைய அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் ஜப்பானுக்கு பயணிக்கிறார், மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணித்து அங்கே இருக்கிற வளர்ச்சியெல்லாம் நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வீட்டு பிள்ளைகளுக்கு இவ்வளவு வாய்ப்புகளை இந்த அரசு உருவாக்குது. ஒன்றிய அரசு என்ன நினைக்குது? நீ அகத்தியரை பற்றி பேசுங்குது. பெண்கள்லாம் வேறு இருக்கிறாங்க, நான் ரொம்ப அதிகம் பேச முடியாது, சுருக்கமாக அந்த கதையை சொல்கிறேன். அகத்தியர் எப்படி பிறந்தார் அதுக்கு ஒரு கதை எழுதியிருக்கிறான். அந்த கதையை படித்து நம்முடைய பிள்ளைகள் கற்ற போட்டியில் பேச்சு போட்டியில் எழுதணுமா. அந்த கதையை ஒரு 2 சுருக்கமாக சொல்கிறான். 2 வழக்கம் போல் 2 ரிஷிகளுக்கு சண்டை. இந்திரன் சொன்னதை 2 பேர் கேட்கல. இந்திரன் உடனே சாபம் விட்டு இந்த வாயுவையும் இன்னொருத்தனையும் சேர்த்து நீங்கள் போய் வர்ணபவாலையும் வாயுவையும் சபிச்சு நீங்கள் பூலோகத்தில் பிறக்கணும் அப்படின்னு அனுப்பிட்டாரான். இங்கே மித்திரன் வருணனுங்கிற பேரில் 2 பேர் பிறந்து வந்திருக்கிறாங்க. வந்து குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வழக்கம் போல் மோகினி இறங்கி வந்திருக்கு. அவன் கதை இதெல்லாம் படித்து நம்ம பிள்ளைய பாடத்தில் எழுதணுமா ஒன்றிய அரசு சொல்லுது. மோகினி இறங்கி வந்த உடனே இவங்களுக்கு பார்த்துட்டாங்க. 2 பேரும் வயசு பயிலுக. ஒருத்தன் குடத்துறப்பிட்டான், இன்னொருத்தன் தண்ணியில் விட்டான். இந்த குடத்திலிருந்து பிறந்தவன் தான் கும்பமுனி, குடமுனி, குருமுனி, அகத்தியன் என்று எழுதியிருக்கிறார்கள். இதை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் படித்து கட்டுரை போட்டியில் எழுத வேண்டும், பேச்சு போட்டியில் பேசணும்னா இதை பேசி பெற்றோர் கேட்க முடியுமா? முதல்ல இவ்வளவு அசிங்கத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய தலையிலே கட்ட வேண்டும் என்று இந்த ஒன்றிய அரசு கருதுகிறது என்றால் அந்த அகத்தியரை கொண்டு வந்து எங்களுடைய தமிழை இழிவுபடுத்தாதே என்று சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய அரசு என்ன செய்கிறது? தமிழனுக்கு இருக்கிற பாரம்பரியத்தை, பண்பாட்டு பெருமையை, வரலாற்று பெருமையை கீழடியிலே கண்டெடுக்கிறது, கொந்தகையிலே கண்டெடுக்கிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களிலே இன்றைக்கு அகழாய்வு நடந்து கண்டெடுக்கப்படுகிறது. இந்தியாவில் இரும்பு காலம் தொடங்கியது தமிழ்நாட்டில்தான் என்று சொல்லுவதற்கான ஆதாரத்தை தமிழ்நாடு அரசு கண்டெடுத்து நம்முடைய முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால். இவ்வளவு நாள் எழுதின வரலாற்றையெல்லாம் திருத்தி எழுத வேண்டிய அவசியம் இன்றைக்கு தோன்றி இருக்கிறது. இந்தியாவினுடைய வரலாறு வேத நாகரிகத்திலிருந்து தோன்றினது என்று இவ்வளவு நாள் எழுதி வச்சிருக்கிறான். இல்லாத வேத நாகரிகம், இல்லாத சரஸ்வதி நதி, இதன் பெயரால் அவர்கள் எழுதிய வரலாறு இன்றைக்கு திருத்தி எழுதப்பட வேண்டும். வைகை நதியிலே அது கிடைக்கிறது, தாமிரபரணியிலே கிடைக்கிறது, காவிரி படுகையிலே கிடைக்கிறது. இந்தியாவுடைய வரலாறு இனிமேல் தமிழ்நாட்டிலே இருந்து, தென்னாட்டிலே இருந்து எழுதப்பட வேண்டும் என்கிற நிலைமையை இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக நான் நிரூபிக்கிறோம். பண்பாட்டுத்துறையில், வரலாற்றுத்துறையில், கல்வித்துறையில், தொழில்துறையில் அத்தனையிலும் இந்த அரசு செய்கிற செயல்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசை அவனை வந்து பார்த்து பிரமிக்க வைக்கல, பயமுறுத்துது. ட்ரெயினை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? அதானிக்கு அம்பானிக்கு இன்னைக்கு வாடகை கூட்டலாம் முடிவு பண்ணிட்டான். அத்தனை ரயில்வே நிலையங்களையும் இன்னைக்கு எல்லாருக்கும் தனியார் மயமாக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இனிமேல் போகணும்னா ரயில்வே கட்டணம்லாம் பெரிய அளவுக்கு உயரப்போகுது. தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கிறது? அருமை தோழர்களே, நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலையும் இன்றைக்கு அவன் அடி வாங்கிட்டே இருக்கிறான். சென்னைக்குள்ளே எம்ஆர்டிஎஸ் இருக்குது, மெட்ரோ ரயில் டிரான்ஸ்போர்ட் இங்கே வந்துருச்சு. ரயில்வே துறைனா எந்த துறை? ஒன்றிய அரசினுடைய துறை. அதை தமிழ்நாடு அரசு தொடங்கக்கூடாது, இவள் ஒரு மாநில அரசு செய்யக்கூடாது. இதான அரசியல் சட்டம். ஏன்னா அது வந்து ஒன்றிய அரசினுடைய பட்டியலில் இருக்கிறது, மாநில அரசுக்குன்னு ஒரு பட்டியல் இருக்குது. லோக்கல் டிரான்ஸ்போர்ட் நம்ம பண்ணலாம், அவ்வளோதானே தம்பி. நான் என்ன பண்ணுறேன், நீ ரயில்வே துறையை நீ வச்சுக்க, அதுக்கு பதிலாக இந்த மெட்ரோவை இன்னும் விரிவுபடுத்தி
ரேபிட் ரயில் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் என்று நான் கொண்டு வர்றேன். ஆர்ஆர்டிஎஸ் தமிழ்நாடு அரசு கொண்டு வரோம். சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ரயில் விடுறேன். சென்னையிலேருந்து வேலூரை தாண்டி ரயில் விடுறேன். 160 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ரயில் விடுறேன். இன்னைக்கு தொடங்கிட்டோம்ல, நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு அரசனுடைய ரயில் ஓடும். நீ கொண்டு வந்து அக்லி காடியெல்லாம் வேணாண்டா இனிமே. எங்களுக்கு எவ்வளோ காலத்துக்கு தான் நாங்கள் இந்த அக்லி காடியிலே போகிறது? அழகான தமிழ்நாட்டு ரயில் இனிமேல் இந்த மண்ணில் ஓடும். அடுத்தடுத்து பாரு, தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் ஃப்ளைட்டு வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய நிலைமைக்கு இந்த அரசு தமிழ்நாட்டை முன்னேற்றி செல்லும். இதை ஏன்னா நீ தான் வித்துட்டில்ல. உலகத்தில் குட்டி குட்டி நாடெல்லாம் விமானம் தனியாக சொந்தமாக ஏர்வேஸ் வச்சுருக்குங்க, ஏர்லைன்ஸ் வச்சுருக்கு. இங்கே இருந்த ஒரே ஒரு ஏர்லைன்ஸு அந்த ஏர் இண்டியாவே இன்னைக்கு வித்துட்டில்ல டாட்டாவுக்கு. இனிமேல் உன்னை நம்பி நான் போக முடியுமா? தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் எதிர்பாருங்கள். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு சொந்தமாக ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை தமிழ்நாடு ஏர்லைன்ஸ் என்று அனுப்பும். உலகம் முழுக்க தமிழ் கொடி பொறித்து தமிழ் என்கிற எழுத்தோடு எங்களுடைய விமானம் வான்வெளியிலே பறக்கும். அப்படிப்பட்ட நிலைமையை கொண்டு வருகிற ஒரு முன்னேற்றமான முற்போக்கான சமூக நீதி கொண்ட மனிதநேயமிக்க ஒரு அரசை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. அதை காப்போம் என்கிற உறுதிமொழியை இன்றைக்கு திராவிடர் கழகம் எடுக்கிறது. எங்களுடைய தலைவர் முன்னெடுக்கிறார். இந்த அரசு தான் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் என்பதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது. பல்லாயிரம் ஆண்டுகளாக கோயிலின் கருவறைக்கு வெளியிலே நிறுத்தப்பட்ட என்னுடைய சூத்திர தமிழன், பஞ்சம தமிழன் இன்றைக்கு கருவறைக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறான். கும்பத்திலே ஏறி நீரூற்றி நீ நடத்துகிற கும்பாபிஷேகத்தை என்னுடைய சூத்திரன், என்னுடைய பூணூல் அணியாது என்னுடைய சகோதரன் மேலே ஏறி ஊற்றக்கூடிய நிலைமையை இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய கொள்கைகளை, பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை, பெருந்தலைவர் காமராசரின் கொள்கைகளை, முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த அரசை காப்போம். திராவிடர் கழகத்தை நோக்கி திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அழைக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த நிலைமை நீடிப்பதற்கு வழிகாட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறாரே, நான் எந்த திசையில் நடக்க வேண்டும் என்பதை பெரியார் திடல் முடிவெடுக்கிறது. நான் ஒரு திட்டத்தை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை தலைவர் ஆசிரியர் வழிநடத்துகிறார் என்று வழிநடத்துகிற தலைவர் அழைக்கிறார். கருஞ்சட்டை படை அழைக்கிறது. அருமை தோழர்களே, வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.